நம்ம வாழ்க்கையை கர்த்தர் பக்கம் திருப்பினீங்கன்னா அவர் எதை சீர் பண்ணணுமோ அதை சீர் செய்வார், எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்வார், எதை வெட்டணுமோ அதை வெட்டுவார், எதை இணைக்கணுமோ அதை இணைப்பார், எது தேவையோ அதை தருவாரு, எது தேவையில்லையோ அதை அகற்றிடுவாரு. நமக்கு பிரச்சனை இங்க யார் பக்கம் திரும்புறோங்கிறது தான். நம்ம எந்த பக்கம் திரும்புறோம்? நம்ம வாழ்க்கை யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? நம்ம குடும்பம் எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? நம்முடைய தலைமுறை எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? அப்பா சொல்றாரு, நீ எதை பார்த்து கணக்கு போடாத, என் பக்கம் மட்டும் திரும்ப. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் முகத்தை என் பக்கம் திருப்பினா என் வார்த்தையை உன் காதுல நான் சொல்லுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதுதான் வழி என்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்கணும்னு சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே கர்த்தர் சத்தத்தை கேட்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சத்தம் உங்க காதுல கேட்க போகிறது. உங்க ஜெப நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகுது. கை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உங்க முகத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. நிறைய நேரத்துல பொருளாதார பக்கம் திருப்பிட்டோம், நிறைய நேரத்துல வேலை பக்கம் திருப்பிட்டோம். அப்பா சொல்றாரு, இதெல்லாம் ஒதுக்கி வச்சு உங்க கணக்கு போற இருதயத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு என் பக்கம் திரும்பினா என் வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை சரி செய்வேன். உனக்கு எது தேவையோ, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ, உங்க குடும்பத்துக்கு எது தேவையோ. அப்பா சொல்றாரு, சில நேரத்தில் கிளை நறுக்க வேண்டிய அவசியம் இருக்குமானால், அதை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமானால், அதை செய்வதற்கு நீ என் பக்கமாய் திரும்புவாயானால் நான் அதை சரி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதை சரி செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நமக்கு பிரச்சனை இப்போ நாமளாவே ஒரு முடிவெடுக்கிறது தான். நானாவே சரி பண்ணிக்கிறேன், எனக்கு தான் தாழ்ந்துகள் இருக்குல்ல, எனக்கு தான் ஞானம் இருக்குல்ல, எனக்கு தான் அனுபவம் இருக்குல்ல. என்ன இருக்குது பிரச்சனை? இதுதான். இது சரி செய்யக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இதை நான் சரி பண்ணி இருக்கிறேங்கிற அனுபவம். அப்பா சொல்றாரு, உன் அனுபவத்தை என்கிட்ட கொண்டு வராத. என்கிட்ட வரும்பொழுது எப்பவுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரேன்னு வந்தீங்கன்னா அவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். பிரச்சனை என்னுடைய அனுபவம் தான். இந்த பிரச்சனை, இந்த வேலையை குறித்து எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு தெரியாதா? இந்த குடும்பத்தை இவன் இப்படி பண்ணணும்னா இதை எப்படி செய்யணுங்கிற அனுபவம் எனக்கு இருக்கு, எனக்கு தெரியாதா? அப்பா சொல்றாரு, உங்க அனுபவத்தையும் உங்க கால்குலேஷன் போற கணக்கு போடுற இருதயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு என் பக்கம் நீங்க பியூரா திரும்புனீங்கன்னா நான் உனக்கு சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை நான் கட்டாயமா செய்வேன்.